இன்னைக்கு 5 விஷயம் நேராக ஆரம்பிக்கிறேன். ஒன்று, எம்எல்ஏக்களுக்கு அரசு கொடுக்குற அந்த திட்டம் இருக்கே, அதை பற்றி ஒரு பேப்பர் போட்ட கணக்கை பார்த்தா நீங்கள் அசந்துடுவீங்க உறவுகளே. அந்த கணக்கை முழுசாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2, அரசாணை போட்டு 2 மாதம் ஆகியும் விவசாயி கைக்கு போகாத ஒரு பணம் பற்றி 3 கட்சிகள் ஒரே நாளில் ஒரே குரலில் பேசியிருக்காங்க. நேர்மையாக அதை நம்மளும் பேசியே ஆகணும். 3வதாக, அரசு வேலையில் இருக்கிற அம்மாக்களுக்கு ஒரு நல்ல செய்தி, வீட்டில் சொன்னால் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. 4, கடல் தாண்டி நடந்த அந்த சோகத்தில் நேற்று பேரவைக்குள்ளேயே ஒரு முக்கியமான நகர்வு நடந்திருக்கு. 5வதாக, அரசு தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு காசே இல்லாமல் ஒரு உதவி. அதோடைய முகவரி, ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே சொல்கிறேன். 5ம் இன்னைக்கு இங்கேயே ஃபுல்லாக பாருங்கள். நேற்று ஒரு நாளில் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரே வீடியோவில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். முழுசாக பாருங்கள். நாள் முழுக்க வேறு எங்கேயும் தேட வேண்டியதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த ஷோ தவறாமல் உங்களை வந்து சேரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியே இது இன்னும் பல உறவுகளை போய் சேரணும்னா அதுக்கு உங்கள் உதவி நிச்சயமாக தேவை உறவுகளே. உங்கள் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், இந்த 3ம் தான் இதை சாத்தியமாகும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பமும் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நேரடியாக முக்கிய செய்திக்குள்ளே போயிடலாம். வீட்டில் ஏற்கனவே நல்லா ஓடுற மிக்சி இருக்குது. அப்போ யாராவது வந்து இன்னொரு மிக்சி பரிசாக கொடுத்தா சந்தோஷம் தானா? இல்லை, இது எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? இந்த கேள்வி திமுக காரணம் தான் வராது. 10 மிக்சிக்கு தவிர வாங்கி வச்சுப்பாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த கேள்வி தான் நேற்று தமிழக அரசியலில் பெரிய பேச்சாக இருந்துச்சு. விஷயத்துக்கு வரேன். முதல்ல திட்டத்தோட முழு வடிவத்தை சரியாக வைப்போம். அதாவது சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் வந்த அறிவிப்புப்படி அனைத்து 234 எம்எல்ஏக்களுக்கும் அரசே கார் வாங்கி தரும். அந்த காரோட ஓட்டுநர், எரிபொருள், பராமரிப்பு செலவுக்கும் மாதம் 25,000 வந்து பார்த்தீங்கன்னா வாகனப்படி கொடுப்பாங்க. அதோட ஒரு உதவியாளர் நியமிக்க மாதம் 25,000 உதவியாளர் படி வேறு. அதாவது கார் தனியாக மாதம் 1 லட்ச ரூபா படி தனியாக, ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த திட்டம். இந்த அறிவிப்புக்கு ஒரு பின்னணியும் இருக்குது. எனக்கு சொந்தமாக வாகனம் இல்லை, 280 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வரேன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ வந்து பேரவையில் வச்ச ஒரு கோரிக்கையை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வந்துச்சு உறவுகளே. சரி, இப்போது ஒரு பேப்பர் போட்ட கணக்கு இதுதான் இன்னைக்கு பேச வைக்கிற ஒரு விஷயமாகவே இருக்குது. தேர்தல் நேரத்தில் எம்எல்ஏக்கள் தாங்களே கொடுத்த சொத்து அறிக்கைகள் வச்சு ஒரு நாளிதழ் வந்து ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்கு. அதில் என்ன இருக்குது தெரியுமா? 234 எம்எல்ஏக்களில் 194 பேருக்கு, அதாவது 83% பேருக்கு ஏற்கனவே சொந்த கார் இருக்குது. ஸோ கட்சி வாரியாக பார்த்தா திமுக எம்எல்ஏக்கள் 78%, அதிமுகவில் 97%, காங்கிரஸில் 100% பேருக்கு சொந்த கார் இருக்குது. இன்னொரு கணக்கு என்ன தெரியுமா? 234 எம்எல்ஏக்களோட மொத்த சொத்து மதிப்பு 11,269.78 கோடி, 11,300 கோடி. சராசரியாக ஒரு எம்எல்ஏக்கு 48.17 கோடி. ஆனால் இந்த 11,269 கோடி சொன்னால் தெரியுமா, இதில் ஒரு மேட்ரு இருக்குது. ஓகேவா? இதில் 5,000 கோடி மட்டும் லீமா ரோஸ் மட்டுமே 5,000 கோடி. இதை நம்ம சொல்லணும்ல. ஏன்னா பேப்பரில் போடுறீங்க, ஓகே ரைட்டு, அதை கரெக்டாக போடணும்ல. ஒத்த ஆள் 5,000. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இது யாரோ பேசின பேச்சு இல்லைங்க, எம்எல்ஏக்களே கையெழுத்து போட்டு கொடுத்த அஃபிடவிட். ஸோ 50% வந்து ஒரு ஆளுக்கே போயிடுது. ஓகேவா? நம்ம சிஎம் சார், ஆதவர்ஜனா சார், அமைச்சர் ஆதவர்ஜனா அவங்களாம் வந்து பார்த்தா அவங்களே ஒரு 1,200 கோடி வந்துருக்கு. ஸோ மீதி எல்லாருக்குமே கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது, 50, 100, 50, 40 அந்த மாதிரி. ஸோ இப்போ நேற்று வந்து திருப்பங்கள் வந்து நான் வந்து சொல்லி ஆகணும். ஒன்று, இந்த திட்டத்தை பெரிய எதிர்க்கட்சியான திமுகவே எங்களுக்கு வேண்டாம்னு சட்டசபையில் வந்து அறிவிச்சிருக்கு. காரணம், அரசு அதிக கடனில் இருக்கிற நேரத்தில், அரசு அதிக கடனில் இருக்கிற நேரத்தில் இந்த செலவு வந்து தேவையில்லை. அப்பா டே சாமி ரீல் அறுந்து போச்சுடா டே. இந்த எக்ஸாக்டாக எனக்கு அதுதாங்க தோணுச்சு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே, நல்ல விஷயந்தான், எனக்கு வந்து வேணாம் சொல்கிறது. ஆனால் கடன் சுமை அதிகமாக இருக்கிற நேரத்தில் உங்கள் தாத்தாக்கு பேனா வைக்கணும்னு சொல்லி நீங்கள் அலைஞ்சிங்களே பல கோடி ரூபாய் செலவில். நீங்களாம் பைத்தியம் மாட்டா? நீங்கள் மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு.
நீ மெண்டலா நீனு? அப்போ கடன் என்ன ரொம்ப அப்படியே அப்படியே அபரீதமாக குறைஞ்சு அப்படியே வந்து பார்த்தா எல்லாம் பாசிட்டிவில் இருந்ததா? எல்லாம் ஃபுல்லாக கிரெடிட் தானா? நம்ம அக்கௌண்ட்லாம் ஃபுல்லாக அப்படியே அபரீத லாபத்தில் இருந்ததா தமிழ்நாடு கணக்கு? எவ்வளோ தண்ட செலவு நீங்கள் விட்டீங்களே கார் ரேஸ். பொறுக்கி பய பொறுக்கி பொறுக்கி பயடா, நான் பொறுக்கிடா. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ ஒரு பொறுக்கிடா. விட்டீங்களே கார் ரேஸு. அப்போ எப்படி இருந்தது கடன் செலவு? ஃபுல்லாக எல்லாம் லாபத்தில் இருந்ததா தமிழ்நாடு? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன நேரத்துலலாம் கெட்டப் போடுவீங்க, என்ன நடிப்பீங்கன்னு ஊருக்கே தெரியும். அதனால் மனசே ஆறலைங்க எனக்கு. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்குலாம் அவ்வளோ லூஸ் மாதிரியா தெரியுது அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. எதுக்கு இதெல்லாம்? என்னதான் நல்ல இடத்த சொல்லியிருந்தாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஓகே ஃபைன், அதாவது இல்லை எங்கள் கார் வேணாங்க, எல்லாருக்கிட்டையும் கார் இருக்குங்க, அது தேவையில்லாத ஒரு விஷயம், நாங்கள் எங்கள் காரை யூஸ் பண்ணிக்கிறோம். யாருக்கு கார் இல்லையோ அவங்க நீங்கள் கார் கொடுங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். அந்த நீங்கள் சொன்ன ஃபேக்ட்ஸ் ஓகே. கடன் சுமை தமிழ்நாட்டுக்கு, அந்த சுமைக்கு காரணமே நீங்கள் தானே. அது சுமை இருக்குதே தெரியாமல் அந்த ஆட்டம் ஆடினீங்களே, அப்போலாம் உங்களுக்கு தெரியாதா? என்ன இது லாஜிக்கு? சரி ரைட்டு. அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே இதே நிலைப்பாட்டை வந்து சொல்லியிருக்கு. ஸோ கவனிங்க, இந்த சிபிஐ நம்ம ஆளும் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அது ஒரு மேட்ரு சரிங்களா. அவங்களே வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டணிக்குள்ளேயே வர வித்தியாசமான வந்து ஒரு குரல் இது. ரெண்டாவதாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் மக்களோட பணத்தை எடுத்து இந்த ஊதாரித்தனம் தேவையா, கடனில் இருக்கிற அரசுக்கு இது எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆனால் அதாவது இதுவாவது பரவாயில்ல, ஒரு எம்எல்ஏக்கு ஏதோ ஒரு காரை போகணும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், தொகுதிக்கு போகணும், வேலை பார்க்கணும், பல விஷயங்கள் இருக்குது, கொடுக்குறாங்க, லாஜிக் இருக்குது. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? தெரியல. அதுவும் நீங்கள் எப்படிண்ணே, உங்களை நம்பியே இருக்கிற உங்களுடைய ஆக்கப்பூர்வமான உணர்வு பூர்வமான தொண்டர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திறநிதின்ற பேரில் அந்த காசை வாங்கி நீங்கள் காரு பங்களா வீடுலாம் வந்து செலவு பண்ணிட்டு ஜம்முன்னு இருக்கீங்களேன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. மக்கள் உங்கள் மேலே அந்த மாதிரி ஒரு பின்பற்ற கிடையாதுல ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படி தான் அப்படின்னு வந்து சில பேர் இல்லைன்னா பல பேர் அப்படி தாட் வச்சுருக்காங்க. திறநிதின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணே, நீங்கள் போய் இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி மனசு வருது எனக்கு ஒன்றும் புரியலைங்கண்ணா. சீரியஸாகவே சொல்கிறேன் ஓகேவா. மக்கள் போனால் அப்போது அதாவது உங்களை சார்ந்து இருக்கிறவங்ககிட்ட வந்து அவன் பாவான வீட்டில் 5-10 ஏதோ ஒன்று கஷ்டத்தில் வந்து கணக்கு போட்டு குடும்பம் நடத்துகிறவனா இருப்பான். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட கணக்கு போட்டு சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. வசதியானவங்களும் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்ககிட்டருந்து காசை வாங்கி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு வருத்தமாக இருக்கணும். ரைட். அடுத்து இப்போ நம்ம நேர்மையான ஒரு பார்வை பார்ப்போம். அரசோட வாதம் என்னென்னா எம்எல்ஏ தொகுதி முழுக்க சுற்றி மக்கள் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ அதுக்கு வாகனமும் உதவியாளரும் தேவை. ஸோ வசதி இல்லாத முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு இது நிஜமாகவே உதவும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா. ஸோ அந்த வாதத்தில் ஒரு நியாயம் இல்லாமல் இல்லை. ஸோ ஆனால் 83% பேருக்கு ஏற்கனவே சொந்த கார் இருக்குது. ஸோ சராசரி சொத்து 48 கோடின்னு அஃபிடவிட் டேட்டா சொல்லும்போது அது வந்து நான் சொல்லிட்டேன், ஒருத்தங்களுக்கு 5000 கோடி இருக்கணும் போது அந்த கணக்கே தப்பு, அந்த பேப்பர் வந்து. ஸோ எல்லா 234 பேருக்கும் புது கார் ப்ளஸ் மாதம் 1 லட்சம் படின்றது அது வந்து கரெக்டாக சரியாக பண்ணல ஓகேங்களா. ஸோ சொந்த வாகனம் இல்லாதவங்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி அதை மாற்றலாமா, இல்லைனா வந்து இது வந்து ஒரு நியாயமான கேள்வி தான். இதை வந்து அரசு வந்து பரிசீலிக்கலாம் ஆனஸ்டாக சொல்லணும்னா. ஸோ இந்த கேள்விக்கு அரசு தரப்பில் என்ன பதில் வருதுன்னு நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஓன் யூஸுக்கு ஒரு காரை வச்சுருப்பாங்க அவங்க ஃபேமிலியில் போகிறதுக்கு, அதை கட்சிக்கு யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ப்ராப்பரான ஒரு அக்மார்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகலாம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரில் போவாங்க. இப்போ கட்ட பஞ்சாயத்து நம்ம பண்ணி காசு வாங்க போகிறோம். ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊரில் போதும் தெரியலையே. சாரி, இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு காரு சரியா. இப்போ வந்து நம்ம வேற ஒரு கட்சி ரீதியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு காரு, இல்லை யாருமே தெரியாமல் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம். ஐயோ சும்மா சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இல்லைங்க, பர்சனலாக அரசியல் ரீதியாக யாருக்கும் தெரியாமல் இன்னொரு தலைவரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு காரு. அப்படி இருக்கவங்களுக்கு தேவை கிடையாது. பர்சனலாக அவன் ஏதோ சின்ன காரை வாங்கி வச்சுருப்பான், அதெல்லாம் நம்ம கட்சிக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேவா.
அரசியல் ரீதியாக அவங்ககிட்ட வாகனமே கிடையாது, அவங்க சொந்தக்காரங்க பர்சனல் யூஸுக்கு வச்சுருக்காங்கன்னா அதை எடுத்து தொகுதி முழுவதும் சுத்த முடியாதுங்க. அதுக்கு அந்த வேலையை பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். அது நீங்கள் கரெக்டாக வேலிடேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உறவுகளே, இந்த மாதிரி படிகள் எல்லாம் எம்எல்ஏக்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணுமா, இல்லை தேவை அடிப்படையில் இருக்கணுமா? உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்டில் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? ஸோ அடுத்து முதல்வர் தரப்பில் நேற்று 2 அப்டேட் இருக்குங்க. ஒன்று, ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமை செயலகத்துக்கு வந்து முதல்வர் விஜய் வந்து சந்திச்சாருங்க. ஸோ சந்திச்சு பேசினார். தலைமை செயலாளர் சாய்குமார், ஆர்பிஐயோட தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல இயக்குனர் உமாசங்கர் உட்பட அதிகாரிகளும் வந்து உடனே இருந்தாங்க. மரியாதை சந்திப்பு தான் இது. ஆனால் ஆர்பிஐ ஆளுநர் வந்து நேரில் வரதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாநில நிதி நிர்வாகத்தோட ஒரு முக்கிய தொடர்பு வந்து இருக்குங்க. அந்த டாட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக, மனசை தொடுற ஒரு பிரிவு. 70 வருஷத்துக்கும் மேலே திரையுலகத்தில் வாழ்ந்த பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி அம்மா வந்து பார்த்தா உடல்நல குறைவால் வந்து காலமாயிருக்காங்க. ஸோ பத்மஸ்ரீ, கலைமாமணி எல்லாம் பெற்றவங்க. முதல்வர் விஜய் வந்து தன்னோட அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் பதிவு வந்து தெரிவிச்சிருக்காருங்க. தமிழ் சினிமாவோட ஒரு பொற்கால சாட்சி நம்மை விட்டு போயிருக்காங்க, அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்தர்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, தாவேக அரசின் நகர்வுகள். அரசு தரப்பில் நேற்று வந்த நகர்வுகள். முதல்ல ஒரு நல்ல செய்திங்க. 3வது குழந்தைக்கும் ஓராண்டு மகப்பேறு விடுப்பு. பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு 365 நாட்கள் வழங்கப்படும். ஸோ அரசு பணியில் இருக்கிற பெண்களுக்கு இதுவரை முதல் 2 குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு வருஷம் முழுக்க 365 நாள் முழு ஊதியத்தோட மகப்பேறு விடுப்பு கொடுத்தாங்க. 3வது குழந்தைக்கு 12 வாரம் தான் இருந்தது. இனிமே 3வது குழந்தைக்கும் 365 நாள் முழு ஊதிய விடுவிப்புன்னு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் சட்டப்பேரவையில் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ அரசாணையும் வெளியானதாக தகவல் வந்திருக்குங்க. அதிகாரப்பூர்வ GON அமல் தேதி விவரம் கைக்கு வந்ததும் இங்கேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்க, வீட்டில் அரசு பணியில் இருக்கிற அம்மாக்கள் இருந்தால் இதை சொல்லுங்கள், ஓகேங்களா? நேரடியாக பயன் தர அறிவிப்பு தான். அவங்க வயிற்றில் குழந்தை இருக்கும் போதே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அண்டட்டே அப்படின்னு, ஓகேவா? ஸோ வேலூர் பக்கம் தண்ணி வருதுங்க. முதல்வர் உத்தரவுப்படி நீர்வளத்துறை ஒரு அறிவிப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டம் மோர்தானா நீர்த்தேக்கத்திலிருந்து கவுண்டன்யா ஆற்றிலையும் இடது வலது கால்வாய்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தலா 75 கன அடி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வினாடிக்கு 225 கன அடி தண்ணி ஆகஸ்ட் 24 செப்டம்பர் 1 வரை 9 நாள் திறக்கப்படும். ஸோ வேலூர் பக்கம் இருக்கிற உறவுகள், உங்கள் ஏரியா விவசாயத்துக்கு நேரடி பயணிது. கால்வாய் ஓரம் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அடுத்ததாக, பள்ளி கல்லூரிகளில் போதை எதிர்ப்பு. பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்தா போதை எதிர்ப்பு முகாம். முதல்வரோட போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையோட தொடர்ச்சியாக சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் IPS உத்தரவில் 6 காவல் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு முகாம். சுமார் 15,000 மாணவர்கள் வந்து பங்கேற்காங்க. 15,000 மாணவர் வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ பசங்ககிட்ட வந்து இந்த பேச்சு போய் சேர்றது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக தொடரணும். எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்த பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது ஆரோக்கியமான விஷயம். அடுத்து, டாஸ்மாக் பக்கம் ஒரு நகர்வு. மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் நேற்று பேசினதில் மாநிலம் முழுக்க டாஸ்மாக் கடைகள் மூடல் மறுசீரமைப்பு நடத்திட்டு இருக்கணும், ஊழியர் யூனியனோட திங்கட்கிழமை பேச்சுவார்த்தையினும் சொல்லியிருக்காரு. ஸோ எத்தனை கடைன்னு சொல்லப்படுற எண்ணிக்கையை அதிகாரப்பூர்வமாக உறுதி பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். ஸோ திங்கட்கிழமை பேச்சுவார்த்தையில் என்ன வருதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டாஸ்மார்க்கு இந்த நம்மளுடைய முக்கியமான இந்த EB துறை CTR நிர்மல்குமார் துறையெல்லாம் ஒரே மென்டல் டார்ச்சராக இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ அடிச்சிருக்காங்க. கரப்ஷன் ஒரே ஊழல் அப்படியே உறிஞ்செடுத்துருக்காங்க. அவ்வளோ கஷ்டம் வேணாம் உண்மையாகவே. வேற கோவம் வருது. கரூர் கம்பெனி சொன்னான். கரூர் கம்பெனி அடுத்து எதிரொலி. ஸோ இப்போது மற்ற கட்சி மேடைகள் பக்கம் பார்ப்போம். நேற்று 2 விஷயம் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. மேகதாது ஒரு இனிப்பான பேச்சுக்கு ஏமாறாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை. நேற்று நான் சொன்னேன் இல்லையா, மாநாட்டில் கர்நாடகா முதல்வர் சிவகுமார் வந்து பார்த்தா மேகதாது வந்து தமிழ்நாடுக்காகவே கட்டப்படுதுன்னு பேசினது. அதுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதில் சொல்லியிருக்காரு. கர்நாடகாவோட ஜாயிண்ட் டைலாக் அழைப்பை தமிழக அரசு ஏற்கவே கூடாது. ஸோ மேகதாது அணை கட்டுமானமே காவேரி ஒப்பந்தங்களுக்கு எதிரானதுன்னு அதே தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்காப்புல. ஸோ காவேரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கர்நாடகா மீற முயற்சிக்கிற சூழ்ச்சின்னும் தமிழக அரசு விழிப்பாக இருக்கணும்னு எச்சரிச்சிருக்காரு. ஸோ இங்கே ஒரு விஷயம் வந்து மறக்கக்கூடாது. தமிழக அரசோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு மேகதாதுக்கு எதிர்ப்பு தான். சரியா, இதுதான் நம்ம நிலைப்பாடு.
அதில் மாற்றம் வந்து தான் எந்த அறிவிப்பும் இல்லை. எவனாவது அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னா செவிட்டில் அமுச்சு விட்ருங்க போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது கர்நாடகா தமிழ்நாடு விஷயம், நம்ம அரசு மேலே வர விமர்சனம் இல்லை. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றது ஒரு அட்வைஸரி மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்து நெல் மூட்டை விவகாரம் இரு பக்கமும் வந்து நம்ம கேட்டாகணும். சட்டப்பேரவையில் வந்து அதிமுக உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் ஒரு குற்றச்சாட்டு வச்சாருங்க. திறந்தவெளி கிடங்குல நெல் மூட்டைகள் மழையில் நனைஞ்சு சேதமாச்சுன்னு. அதே மாதிரி அரசு தரப்பில் அமைச்சர் கணக்கு காட்டி மறுத்தார். திடீர் மலையில் உடனுக்குடன் பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்தணுங்கிறது அரசோட பதில். ஸோ யார் பக்கம் உண்மைன்னு தீர்மானிக்க ஃபீல்ட் லெவலில் தரவு தேவை. ஸோ கொள்முதல் நிலையங்கள் பக்கம் இருக்கிற உறவுகளாக இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் நெல் மூட்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கிரவுண்ட் ரிப்போர்ட் தான் இங்கே உண்மையான தீர்ப்பு. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டையும் வந்து பார்த்தா இந்த விஷயத்தை கேட்டு நெல் மூட்டைகள்லாம் எப்படி வந்து உடனே அரசை மூவ் பண்ணிட்டாங்களா பாதிப்பு இல்லையான்னு நான் அவங்களை கேட்டு கண்டிப்பாக நம்ம ஃபாலோ அப்பில் சொல்கிறேன். அடுத்து தப்புனா தப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் தப்புனா தப்பு ரெண்டு பக்கமும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இங்கே பேச வேண்டியது விவசாயி பணம் பற்றி தாங்க. விஷயம் இதுதான். ஸோ டெல்டா விவசாயிகளுக்கான குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் ஜூன் 12 அன்றைக்கே முதல்வர் இந்த திட்டத்தை வந்து அறிவித்தார். 144.83 கோடி, ஏக்கருக்கு 4000 வீதம் உரம், விதை, நேரடி நிதின்னு விவசாயிக்கு போக வேண்டிய பணம் அது. ஸோ அறிவிப்பு வந்து இப்போது 70 நாள் ஆகுது. அறிவிப்பு வந்து 70 டேஸ் ஆகுது. நேற்று என்ன நடந்துச்சுன்னா 3 வெவ்வேறு கட்சிகள் ஒரே நாளில் ஒரே விஷயத்த பேசியிருக்காங்க. பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அரசாணை போட்டு 2 மாதம் ஆச்சு, இன்னும் விவசாயி கைக்கு பணம் போகலைன்னு. திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவித்து 2 மாதம் ஆகியும் விவசாயிகளை பணம் சென்றடையலன்னு சொல்லியிருக்காப்புல. பாமகவோட அன்புமணி ராமதாஸ் 70 நாள் ஆச்சு, ஸோ செப்டம்பர் 1 கொள்முதல் தொடங்குறதுக்குள்ளே பணம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாஜக, திமுக, பாமக 3 ஒன்றா சேர்ந்து பேசுகிற வாய்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அபூர்வமாக இருக்குது. நல்ல விஷயம், ஆனால் நல்லது தான். ஓகேவா? தப்புனா தப்பு. இது வந்து உடனே அரசு கண்டிப்பாக இது உடனே செஞ்சு அவங்ககிட்ட பணம் போகிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள். அப்படி சேர்ந்து பேசுகிறாங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து கவனிச்சு தான் ஆகணும், விட முடியுமா? அதான் சொல்லியாச்சு. அரசு தரப்பு இதில் என்ன சொல்கிறாங்க அதையும் நம்ம சொல்லணும்ல. ஸோ அது என்னன்னா முதல்வர் சட்டப்பேரவையிலேயே குறுவை சாகுபடிக்கான நிவாரணத்தை ஏற்கனவே வழங்கிட்டோம்னு பேசியிருக்காரு. அப்போது இங்கே இருக்கிற உண்மையான கேள்வி இதுதான். வழங்கிட்டோங்கிறது அரசாணை நிதி ஒதுக்கீடு அளவுலையா இல்லை விவசாயியோட வங்கி கணக்கு பணம் போய் சேர்ந்த அளவுலையா? ஸோ இது வார்த்தை விளையாட்டு விஷயம் இல்லை. நெல் விதைக்கிற நேரத்தில் விவசாயி கையில் காசு இருக்கா இல்லையாங்கிறது வாழ்க்கை விஷயம். ஸோ எத்தனை விவசாயிக்கு எவ்வளவு தொகை எந்த தேதியில் வங்கி கணக்கில் போய் சேர்ந்துருக்குன்னு ஒரு தெளிவான அறிக்கையை அரசு வெளியிட்டா இந்த சர்ச்சை அன்றைக்கே முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ தப்பு நடந்திருந்தால் தப்புனா தப்பு தாங்க. ஸோ சரியாக இருந்திருந்தால் அதையும் டேட்டாவோட இங்கேயே சொல்லுவோம். அதுதான் காலை குரல். ஓகேவா? ஸோ செப்டம்பர் 1 கொள்முதல் தொடக்கம் வரைக்கும் இதை விடாமல் கேட்டே இருப்போம். ஒரு தெளிவுங்க, மேட்டூர் அணை தாமதமாக திறந்ததால் குறுவை சாகுபடியே பாதிச்சிருக்கு அப்படின்றது இன்னொரு தனி குற்றச்சாட்டும் சுற்றிட்டு இருக்கு. அதை எவ்வளவு பரப்புன்னு அதிகாரப்பூர்வமாக தர வேணும் இல்லை, அதை தனியாக வெரிஃபை பண்ணிட்டு நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கி பேசுனது நிதி விநியோக விஷயம் மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து நம்மளுடைய தொடர்கதை. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் தாண்டிய ஒரு சோகம். நேற்று முந்தா நேற்று நான் சொன்னேன் இல்லையா, சவுதி கடல் பகுதியில் ஈரான் கடல் கொள்ளையர்களால் தாக்குதலில் மாவீரன் 2 பேரும் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த விவகாரத்தில் நேற்று சட்டப்பேரவையில் ஒரு முக்கிய நகர்வுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். ஸோ பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் குரல் கொடுத்தன. ஸோ அரசு தரப்பில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில் சொன்னாருங்க. ஸோ சவுதியில் புலன் விசாரணை நடந்துட்டு இருக்கு, உடல்களை தமிழகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ குடும்பங்களுக்கு அரசு உதவி அறிவிப்பு வரும்னு எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஸோ அது அதிகாரப்பூர்வமாக வந்ததும் உடனே நான் அவங்க சொல்கிறேன். ஸோ 2 குடும்பங்களுடைய கோரிக்கை ஒன்று தான், உடல்கள் சீக்கிரம் ஊர் திரும்பணும். மத்திய மாநில 2 அரசும் இணைஞ்சு இதை வேகப்படுத்தணும். ஸோ உடல்கள் ஊர் வர வரை காயத்தோடு இருக்கிற பால்ராஜ், மணிகண்டன் நலமாக திரும்புகிற வரை இந்த போர்டில் இந்த விஷயம் முதல் இடத்துல இருக்கும். ஸோ நேற்று சொன்ன ஒரு விஷயம், முன்னாள் அமைச்சர் வேல்னாலே ஜாலியாக இருக்குது பாருங்க. வேல்னாலே ஒரே ஆளு தான், பெரிய ஆள். ஓலா 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 கேபு, இப்போ நான் ஓலா கேபில் தான் போவேன். ஓகே. ஸோ அவர் தொடர்பான ஒரு நெடுஞ்சாலை வழக்கில் உயர்நீதிமன்ற இடைக்கால உத்தரவோட காலம் வந்து நேற்றோட முடியுது. ஓகேங்களா? ஸோ அந்த காலம் எது, இந்த இடைக்கால உத்தரவு அவர் காலம் முடியல. சரிங்களா? ஸோ அவர் இன்னும் எம்எல்ஏவாக தான் இருக்கார். ஸோ நேற்று அந்த வழக்கில் வந்து என்ன ஆச்சுங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் எங்கள் கைக்கு வந்து சேரலைங்க. ஸோ தேடிட்டு தான் இருக்கோம். உறுதியான தகவல் வந்ததும் இங்கேயே நான் சொல்கிறேன், சொன்னதை மறக்க மாட்டேன். ஸோ மற்ற ஓப்பன் கதைகள், தொடர் கதைகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒரே வரியில். டிவிஏசி மின்வாரிய கொள்முதல் முறைகேடு வழக்கு 60 இடங்கள் நடந்த சோதனைக்கு அப்புறம் விசாரணை தொடருதுங்க. புது அப்டேட் வந்தால் சொல்கிறோம். கர்நாடகா தமிழர் சுட்டுக்கொலை
வழக்கு விசாரணையை பார்த்துட்டு இருக்கோம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐ விசாரணை தொடருது. கரூர் வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணை அக்டோபர் 7. ராமேஸ்வரம் 9 மீனவர்கள் இலங்கை விடுவிப்பு இன்னும் இல்லை, கேட்டுகிட்டே இருக்கும். 21 எம்எல்ஏ தொடர்பான வழக்கில் ராஜினாமா எம்எல்ஏக்கள் தனி வழக்கு செப்டம்பர் 1 விசாரணை. தமிழ்தாய் வாழ்த்து வழக்கு தீர்ப்பு ரிசர்வ்டு வந்ததும் சொல்கிறோம். மேகமலை விவசாயிகள் விவகாரம், கோவை அமுதன் வழக்கு, திருவொற்றியூர் வழக்கு, டாஸ்மாக் விசாரணைகள், அதிமுக உள்கட்சி விவகாரம், பரந்தூர் ஏகனாபுரம் 2021 வெள்ள அறிக்கை விவகாரம், 151 மருத்துவ இடங்கள், நீட் விவாதம், பொள்ளாச்சி பள்ளி குடிநீர் விவகாரம், கல்லூரி சுற்றுகை விவகாரம், பழனி நில வழக்கு, சைபர் மியூல் வேட்டை, தாவேகா நிர்வாகி வீராசாமி வழக்கு, நகராட்சி நியமன லஞ்ச ஒழிப்பு, உதயநிதி கைது விடுதலை வழக்கு, எம்எல்ஏ மார்கனேயன் வழக்கு, திமுக INDA கூட்டணி நிலை, நயினார் கருத்து சர்ச்சை, தஞ்சாவூர் பட்டமளிப்பு வரிசை விவகாரம், காவல்துறை சீனியாரிட்டி வழக்கு, இது எல்லாத்தையும் இன்னைக்கு புது அப்டேட் இல்லை. வந்தால் சொல்கிறேன், இவ்வளோ இருக்குது, வந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கோரிக்கை அண்ட் மக்களுக்கான தகவல்கள். ஸோ நம்ம கோரிக்கை போர்டில் இன்றைக்கி நிலவரம் புதுசாக 2 வந்து சேர்ந்துருக்கு. பழசு ஒன்று கூட மறக்கலை, மாட்டேன், நேவர். ஸோ புதுசாக போர்டில் வர விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, சட்டப்பேரவையில் பாமகவோட சௌமியா அன்புமணி 2 கோரிக்கை வச்சுருக்காங்க. ரேஷன் கடைகளில் QR கோட் டிஜிட்டல் பர்ச்சேஸ் முறை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நல்ல விஷயம். ஏன்னா அவங்க ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், நீங்களும் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க பேசுகிறவங்க பிடிச்சிருக்கா, இன்டலெக்சுவலாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகிற குறைந்த தர நம்ம ஊர் முந்திரி விவசாயத்தை பாதிக்கும் நடவடிக்கையை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2வது, சென்னை அண்ணாநகர் 707 குடியிருப்பு பராமரிப்பு புறக்கணிப்பு பற்றி எம்எல்ஏ பேரவையில் எழுப்பினாங்க. ஸோ 2ஐயும் போர்டில் வந்து ஏற்றிட்டோம். அரசு பதில் வர்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பழைய மேட்டர்ஸ், பழைய டாபிக், இந்த மகளோட கோரிக்கையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நேர்மையாக சொல்லிடுறேங்க, இன்றைக்கி புது தீர்வு அறிவிப்பு எதுவுமே வரல. ஆனால் ஒன்று கூட மறக்கலை, ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஸோ எண்ணூர் ஆற்றுல வந்து மீன் சாவு, மீனவர் இழப்பீட்டுக்கு அரசு பதில் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஊட்டி மினி பஸ் விவகாரம் மாவட்ட நிர்வாக பதில் இல்லைங்க. கம்பம் ரேஷன் கடை எம்எல்ஏ ஆய்வுக்கு அப்புறம் மானிட்டரிங்கில் இருக்குது. விவசாய இலவச மின் இணைப்பு தாமதம், காசிமேடு 7 படகுகள் விடுவிப்பு, டாஸ்மாக் QR பேமெண்ட் புகார், விழுப்புரம் கல்லூரி விடுதி மின்சாரம், முத்துப்பேட்டை குடிநீர், சத்தியமங்கலம் வடிகால், வாலஜாபாத் மின்கம்பியான உயிரிழப்புக்கான அக்கௌண்டபிலிட்டி என்னாச்சு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்டேட்டில் சென்னை புறநகர் ரயில் பருவ சீட்டு அபராதம், விருதுநகர் தீண்டாமை சுவர் விவகாரம், ஏற்காடு கம்யூனிட்டி ரேடியோவில் உள்ளூர் வேளாண் வானிலை நிகழ்ச்சி கோரிக்கை. இது வந்து மத்திய அரசு சார்ந்த விஷயமே. அந்த பக்கமாக நகர்வு தான் நம்ம பார்ப்போம். எல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ மீனவர் உடல்கள் தாயகம் திரும்புகிற கோரிக்கையை பற்றி ஃபாலோ போர்ட்லேயே நான் உங்களுக்கு முன்னாடியே விரிவாக சொல்லிட்டேன். அதுவும் இங்கேயே பதிவாக இருக்குது. ஸோ பதில் வந்தால் இவ்வளவும் மக்கள் கோரிக்கைகளாக இருக்குது. சரிங்களா? ஸோ பதில் இன்னும் வரல, வந்தால் நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து உங்களுக்கான மக்களுக்கான தகவல். ஸோ 1, அரசு தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு காசே இல்லாத ஒரு உதவிங்க. வேலைவாய்ப்பு பயிற்சி துறையோட மாநில தொழில் நெறி வழிகாட்டும் மையம் கிண்டியில் TNPSC Group 1, Group 2, Group 2A முதல் நிலை தேர்வுக்கு இலவச நேரடி பயிற்சி வகுப்பு நடக்குதுங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணிலிருந்து மதியம் 1 மணி வரை ஆதார் நகல் புகைப்படத்தோட நேரில் போய் சேரலாம். முகவரி A28 முதல் தளம், டான்சி கட்டிடம், திருவிகா தொழிற்பேட்டை, கிண்டி, சென்னை 32. ஃபோன் நம்பர் 044-225-00134 அல்லது 9361566648. ஸோ சென்னை பக்கம் தேர்வுக்கு படிக்கிற உறவுகள் இருந்தால் இதை உடனே ஷேர் பண்ணுங்கள். ஸோ 2வதாக TNPSC Group 2 2A இலவச ஆன்லைன் கோச்சிங் பற்றி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ அதோட பதிவு தொடர்பான அதிகாரப்பூர்வ முழு விவரம் இன்னும் கைக்கு வரல. அந்த ப்ராமிஸ் அப்படியே இருக்குது. கிடைச்சதும் இப்போ நான் எப்படி மேலே டீட்டெயிலாக சொன்னேன், நல்லா சொல்கிறாங்க டீட்டெயிலு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்து இதை பற்றி தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக FIR அண்ட் அரெஸ்ட். ஸோ சென்னை போலீஸ் வெளியிட்ட தகவல்கள் சுருக்கமாக. பெரிய வழக்கு ஒன்று, யோசிச்சு பாருங்கள் உறவுகளே. வங்கிக்குள்ளேயே இருந்த ஆள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, ஓகேவா, உதவி மேலாளர் ஒருவர் 3.09 கோடி மதிப்பிலான நகைகள் தொடர்பான மோசடி வழக்கில் வந்து CCB வங்கி மோசடி பிரிவில் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ வங்கியில் வேலை பார்க்குறவங்களே இப்படி பண்ணால் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் நகை ஆவணம் எதுவாக இருந்தாலும் ரசீது இல்லாமல் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. அடுத்து வியாசர்பாடி பகுதியில் கும்பல் தாக்குதல் வழக்கில் 4 பேர் கைது. ஓகே, 2 கத்தி உட்பட ஆயுதங்கள் வந்து பறிமுதல். காயமடைஞ்சவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வந்து சிகிச்சை பெற்றுருக்காருங்க. ஸோ காசிமேலில் இன்னொரு கொலை முயற்சி வழக்கில் ஒருவர் கைது. அவர் வேலை ஏற்கனவே வந்து வழக்கில் இருந்தால் வந்து போலீஸ் தகவல் சொல்லுது. ஸோ இதோட சிறு வழக்குகள் தொகுப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மது வழக்கு 2, திருட்டு வழக்கு 2, சட்டவிரோத லாட்ரி வழக்கு 1, காயம் வழக்கு 1, மொத்தமாக இந்த தொகுப்பில் 6 வழக்கு, 9 கைது. வழக்கமான நினைவூட்டல் என்னது? மகளிர் உதவி 181 நம்பர், சைபர் மோசடி 1930, அவசரம் என்ன 112. ஸோ இந்த வழக்கில் குற்றம் நிறுவனம் ஆகணும்னா அது நீதிமன்றத்தோட வேலை தான். நம்ம போலீஸ் வெளியிட தகவலை மட்டும் தான் நம்ம இங்கே சொல்கிறோம். அடுத்ததாக நாளை என்ன, முன்னாடி இருக்கிற முக்கியமான தேதிகள் உங்கள் முன்னாடி நவீன் காலை குரல்ல வைக்கிறேன். ஆகஸ்ட் 24 திங்கள் காவிரி நீர் விடுவிப்பு மனுவில் உச்சநீதிமன்ற அடுத்த விசாரணைங்க. அதே நாள் டாஸ்மாக் ஊழியர் யூனியனோட அரசு பேச்சுவார்த்தை.
அதுக்கப்புறம் இந்த மோர்தானா நீர்த்தேக்க தண்ணி திறப்பும் அன்னைக்கு தொடங்குது. ஆகஸ்ட் 31 வரை பொறியியல் துணை கலந்தாய்வு விண்ணப்பம். கலந்தாய்வு செப்டம்பர் 3 7 வரை. வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தால் நினைவுபடுத்துங்க. செப்டம்பர் 1 அதிமுக ராஜினாமா எம்எல்ஏக்கு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற விசாரணை. கோயில்களில் மொபைல் கவுண்டர் அமைக்க அரசு வச்சிருக்கிற இலக்கு தேதியும் அதுதான். குறுவை கொள்முதல் தொடக்கமும் அதே நாள் தான். அந்த நிதி விஷயத்தை அதுக்குள்ளே முடிக்கணும்னு தான் எல்லா தரப்பும் அழுத்தம் கொடுக்குது. செப்டம்பர் 3 MD யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முதுநிலை படிப்பு விண்ணப்ப கடைசி தேதி மாலை 5 மணிக்கு வரை தான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வெப்சைட்டை சொன்னேன், பரவாயில்ல மீண்டும் சொல்கிறேன், www.tnayushselection.org. ஸோ அக்டோபர் 7 கரூர் வழக்கில் உச்சநீதிமன்ற அடுத்த விசாரணை. அடுத்து நாங்கள் நம்மளுடைய குடும்ப பேச்சு. உறவுகளே, ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் 2 இடத்துல தகவல் வந்ததும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் பாருங்கள். அது சும்மா சொல்கிற வார்த்தை இல்லைங்க. இந்த மேடையில் எது சொல்லப்படுதோ அது ஒரு பதிவு. அதை ஃபாலோ பண்ணி முடிவு வர வரைக்கும் கொண்டு போகிறது தான் இந்த ஷோவோட அடையாளமே. ஸோ நீங்கள் நம்பி கேட்குறது அதுதான். அதை நான் கண்டிப்பாக இங்கே கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்கள் பகுதியில் நடக்கிற பிரச்சனை தகவல் எதுவாக இருந்தாலும் உறவின் குரல் மூலமாக வாய்ஸ் நோட் அனுப்புங்க. முக்கியமான தகவல்களை நான் உடனடியாக செய்தியாக போட்டு அது எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே நாங்கள் சர்க்குலேட் பண்ணிவிடுவோம். உங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவும் வரும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு காலை குரல் நிகழ்ச்சியை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிச்சயமாக வரும். நான் இப்போது சஜஷன் வீடியோலையும் போட சொல்கிறேன். மீண்டும் நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் உங்களை எப்பவும் போல் நான் சந்திப்பேன். அதற்கு இடையில் ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் டாபிக் இருந்ததுன்னா சர்ப்ரைஸ் வீடியோ. யார் வருவா? விசில் கிளி. ஸோ உங்களை வந்து சந்திப்பார், வந்து சீட்டை வைப்பாப்பில் நம்ம நவீன செய்தியை வைப்பேன் உங்கள் முன்னாடி. ஓகே, உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். நன்றி, வணக்கம்.